ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, காலையிலேயே உனக்காக நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன். நான் என்னதான் என் பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய சம மனநிலையிலும் முகத்தினில் சிறு புன்னகையும் மனதினில் நம்பிக்கையும் உற்சாகமும் இருந்தால் ஒழிய என் ஆசீர்வாதங்களை உங்களால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாது. உன் நம்பிக்கைதான் எனது சக்தி. எனது சக்தி அதிகரிக்க அதிகரிக்க நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் என் மீது முழு நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைகளுக்கு நிறைவாய் போய் சேரும். யாரோ எதையோ சொல்கிறார்கள் என்று அலட்சியப்படுத்தி கேட்கும் பிள்ளைகளுக்கு என் ஆசீர்வாதம் நிச்சயம் சென்றடையாது. சாயப்பா தான் பேசுகிறார் என்று எடுத்துக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் மனதினில் கவலைகளை வைத்துக்கொண்டு கேட்டால் நடக்கும். ஆனால் முழுமையாக உங்கள் கோரிக்கை நிறைவேற நிச்சயம் தாமதமாகும். ஆனால் என்றுமே தப்பாது. அதனால் என்றுமே என் ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளையாக நீ இருக்க முதலில் எதற்கெடுத்தாலும் பதைப்பதைக்கும் உன் மனதை முதலில் அமைதிப்படுத்து. அமைதியான மனதுடன் நீ இருக்கையில் உன் ஆழ் மனதில் உள்ள கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் யாரிடமும் நீ உதவி கேட்காமலேயே நான் உனக்கு நிச்சயம் உன்னுள் இருந்தே உதவி அளிப்பேன். நீ என்னுடைய குழந்தையப்பா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், அதை முதலில் புரிந்து கொள். அப்படி இருக்கையில் நீ யாரிடமும் எதுவும் கேட்க வேண்டாம். என்னிடம் மட்டும் நீ ஆத்மார்த்தமாக அதிகமாக பேச பழகி கொண்டாலே ஏற்கனவே நீ முன் ஜென்ம கர்ம வினைகளை முழுமையாக தீர்த்துவிட்ட போதிலும் உன் நடைமுறை வாழ்க்கையை சின்ன சின்ன ஜீவன்களுக்கு இன்றும் அநீதிகளை செய்து கொண்டுதானே இருக்கின்றாய். அதனால் ஏற்படும் கர்ம வினைகளை கழிக்க இது உதவியாக இருக்கும். மேலும் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் உன்னை நல்வழிப்படுத்தும். நீ உனது குறிக்கோளை யாரிடமும் சொல்லாமல், ஏன் உன்னை நம்பியிருப்பவரிடம் கூட சொல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாக இருந்து என் கைப்பிடித்து வா. உன் குறிக்கோள்கள் அனைத்தும் இன்னும் சில நாட்களில் முழுமையாக நிறைவேறப் போகிறது. கடைசி நொடி அதிசயம் கேட்டிருக்கிறாயா? கடைசி நொடியில்தான் உன் வாழ்வினில் நான் அதிசயம் நிகழ்த்தப் போகிறேன். எல்லாம் இழந்து விட்டோமே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எதுவும் உனக்கு தாமதமும் ஆகவில்லை, எதையும் நீ இழக்கவும் இல்லை. எல்லாம் என் கையில்தான் உள்ளது. இடைவிடாமல் சிந்தித்து கொண்டே இரு. உன் குறிக்கோளில் நீ செய்யும் விஷயத்தில் உறுதியாக இரு. எதற்கும் மனம் தளராமல் தைரியத்துடன் உன் கடமையை தொடர்ந்து செய்து கொண்டவா. எந்த சன்மானமும் இதுவரை கிடைக்காமல் வேலையை மட்டும் எப்படி செய்வது சாயப்பா என்று தானே கேள்வி கேட்கின்றாய். மற்றவருக்காக உனக்கு பிடிக்காத வேலையை செய்து அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் உன் வாழ்நாள் இறுதி வரை இப்படியே உன் மீதம் கர்மாவோடு மறுபடியும் நீ போராடி கொண்டிருப்பதை விட நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பு தற்போது மிகவும் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த உலகில்தான் யாரும் கடினமானதை தேர்ந்தெடுக்க மாட்டார்களே. அதனால் இங்கே போட்டிகள் குறைவு. இந்த கடினமான விஷயத்தில் தினம் தினம் உன்னால் முடிந்த பயிற்சியுடன் கூடிய முயற்சியை தொடர்ந்து கொண்டிருப்பாயானால் உன் வெற்றியை பற்றி நானும் யோசிப்பேன். இல்லை, எனக்கு இது சரிப்படாது சாயப்பா, நான் தற்போது சூழ்நிலையில் மட்டும் சந்தோஷமாக அனுபவித்தால் போதும் என்று சொன்னால் நீ தினம் தினம் செய்யும் சின்ன சின்ன கர்ம வினைகள் ஒன்றாக திரண்டு உன் கடைசி வயது முதிர்ந்த காலத்தில் மற்றவரின் உதவியை நீ எதிர்பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலைதான் உருவாகும். என் அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இருந்தால் நிச்சயம் என் பேச்சை கேட்பாய். இல்லை என்றால் அனுபவித்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அன்றும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கவலைப்படாதே.
யாரும் உனக்காக நீ செய்யும் வேலையில் தங்க ஜரிகை போட்ட போர்வையை போர்த்த போவதில்லை. நான் உனக்கு தந்த வாய்ப்புகளையும் அனுபவங்களையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேறு. கடினமான வேலையில் கற்களும் முட்களும் வரத்தான் செய்யும். உன்னை தாங்கி பிடிக்கத்தான் நான் இருக்கிறேனே, பயம் எதற்கு உனக்கு? முன்னேறியவர்களின் வாழ்க்கையை பார். பல கஷ்டங்களையும் பல தியாகங்களையும் பல அவமானங்களையும், என் உண்ண உணவு கூட சில சமயம் என்ன பல சமயமும் கூட இருந்திருக்காது. இப்படி கஷ்டப்பட்டால்தான் பிற்காலத்தில் கஷ்டப்படாமல் இருக்க முடியும். பல கஷ்டங்களையும் பல அவமானங்களையும் தாண்டி வந்த என் செல்ல பிள்ளை நீ. உன்னை நான் அப்படியே கைவிட மாட்டேன். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உன் கலங்கிய மனதை நிச்சயம் நான் தெளிவுபடுத்துவேன். எது உனக்கு நல்வழி என்று நான் நிச்சயம் காட்டுவேன். உன் சாயப்பா எதையும் எளிதாக தந்துவிடுவேன் என்று மட்டும் நம்பி விடாதே. உன் ஒவ்வொரு வலிக்கும் நான் 10 மடங்கு பரிசு தர காத்திருக்கிறேன். அதனால் வலிகள் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று என்னிடம் கேட்காதே. நீயே யோசித்துப்பார். நான் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலாவது உன்னை கைவிட்டிருக்கிறேனா? கடைசி நிமிடத்திலும் உனக்கு வேண்டியதை செய்யவில்லையா? அதனால் என்னை சந்தேகிக்காதே. பின்பு அந்த நம்பிக்கையை நீ மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். நம்பிக்கையோடு செய்யும் காரியம்தானே வெற்றியடையும். சகுனிகள் நிறைந்த இந்த உலகினில் கொஞ்சமும் சாணக்கியத்தனம் தெரியாமல் முன்னேறுவதற்கு வழி என்ன என்று விழி பிதுங்கி நிற்கும் உன் போன்ற பிள்ளைகளுக்காகவே அவதரித்தவன் நான். நீ படும் இந்த கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்குத்தான். எனக்காக அதை நீ பொறுத்திருக்க கூடாதா? எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. உன் செயலில் என்றுமே பின்வாங்காதே. ஒரு காரியத்தை முழுமையாக சிந்தித்து முடிவெடுத்த பின் அதை பற்றி மீண்டும் எண்ணுவோம் என்பது இழுக்கான செயலாகும். மேலும் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நான் ஒரு பாடம் நிச்சயம் கற்றுத்தருவேன். அதுவரை ஆடும் வரை ஆடிக்கொண்டிருக்கட்டும். இன்னும் சில நாட்களில் உன் குடும்பத்தில் உன் கைதான் ஓங்கப் போகிறது. நீ சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும் என்று சொல்லும் காலம் வந்துவிட்டது. உன் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரப்போகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. இதை விடுத்து பானையில் வெண்ணெய் திரண்டு வரும் சமயத்தில் இதை கைவிட்டு விட வேண்டும் என்று சிந்தித்தாயோ? பின்பு என் முகத்தினில் இனி நீ முழிக்கவே வேண்டாம். மேலும் நீ கஷ்டப்படும் சூழ்நிலைதான் உருவாகும். அதனால் புரிந்து தொடர்ந்து உன் முயற்சியில் செயல்பட்டு கொண்டே இரு. பெருமாளுக்கு உகந்த இந்த சனிக்கிழமையில் குபேரருக்கு உகந்த இந்த வெள்ளை பல்லியை தொட்டுவிட்டு தானே எனது தெய்வ வாக்கினை கேட்க வந்தாய்? உன் உழைப்புக்கான சரியான சன்மானம் கிடைக்கப் போகிறது. அதிர்ஷ்டத்தை விட்டு விடாதே. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாயிராம்.